அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தாவேகாவோட ப்ராஜெக்ட் அதிமுக என்ற திட்டம் படுதோல்வி அடைஞ்சிருக்கு. என்னது ப்ராஜெக்ட் அதிமுகவா? அப்படின்னா என்ன சொல்றேன். தற்போது இருக்கும் சூழல்ல தமிழ்நாட்டில் காலியாக இருக்கும் சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்தால் அதில் தாவேகா தோல்வி அடைவதற்கு 90 விழுக்காடு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ரகசிய சர்வேல தெரிய வந்திருக்கு. எது ரகசிய சர்வேவா? எப்ப நடந்துச்சு? யாரு எடுத்தது? சொல்றேன். எப்பாடுபட்டாவது தாவேகாவை தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி நடத்த விட்டுடக்கூடாது அப்படின்னு திமுக, அதிமுக, அதிமுகவோட கூட்டணி கட்சி பாஜக இவங்க எல்லாம் பெரும் பெரும் முட்டுக்கட்டைகளை போட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய தடங்கல்களை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அந்த தடங்கல்கள் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. தாவேகாவால தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி நடத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கு. அப்படி என்ன பெரிய முட்டுக்கட்டைய இவங்க போட்டுட்டாங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சொல்றேன். ஒரு சட்டமன்ற தொகுதி காலியாச்சுன்னா அடுத்த 6 மாசத்துல அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தியே ஆகணும் அப்படின்னு பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் 1957 சொல்லுது. அப்படி இருக்கும்போது சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகள்ல 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதிச்சிட்டாங்க. நீதிமன்றத்தோட இந்த உத்தரவு பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் சொன்ன சட்ட விதிக்கு முரணா இருக்கு. ஆக எப்படி பார்த்தாலும் அடுத்து வரப்போற 6 மாசத்துல தமிழ்நாட்டில இடைத்தேர்தல் நடந்து தாவேகா தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்சே தீரும் அப்படின்னு சில தாவேகா நண்பர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு கசப்பான உண்மை என்ன அப்படின்னா, அப்படியெல்லாம் நீதிமன்ற உத்தரவை மீறி பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்டின் அடிப்படையில 6 மாசத்துக்குள்ள இடைத்தேர்தலை எல்லாம் நடத்தவே முடியாது. ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? சொல்றேன். இதை பத்தி எல்லாம் தான் இந்த காணொளியில் ரொம்ப விரிவா பார்க்க போறோம், பேச போறோம். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை தனித்தே பெற்று தாவேகா தமிழ்நாட்டோட தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தாங்க. என்னதான் அவங்க தமிழ்நாட்டோட தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருந்தாலும் தனித்தே ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 118 அப்படிங்கிற அந்த தனிப்பெரும்பான்மை இடங்களை, தனிப்பெரும்பான்மை எண்ணிக்கையை அவங்களால அடைய முடியல. அந்த சூழல்ல தான் தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவை கேட்டு பல சிறிய கட்சிகளுக்கும் கோரிக்கை வச்சாங்க. இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அன்றைக்கு பல சிறிய கட்சிகளோட தலைவர்களை நேர்லையே போய் சந்திச்சு தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான ஆதரவை கேட்டு பெற்றாரு. அப்படி காங்கிரஸ், விசிக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, IUML போன்ற கட்சிகளோட சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்று தாவேகா ஆட்சி அமைச்சாங்க. சட்டமன்றத்துல பெரும்பான்மையை நிரூபிச்சு கடந்த 2 மாசமா ஆட்சியையும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா தாவேகாவிற்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். அது என்ன அப்படின்னா, இப்படியே இந்த சிறிய கட்சிகளோட ஆதரவை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மால அடுத்து வரப்போற 5 ஆண்டுகள் நிம்மதியாக ஆட்சி நடத்த முடியாது. ஒண்ணு. 2வது, இந்த சிறிய கட்சிகளை எப்பவும் நம்பவும் முடியாது. இவங்க எப்ப வேணும்னாலும் தங்களுடைய ஆதரவை திரும்ப பெற்று இந்த ஆட்சியை கவிழ்த்து விட்டுடுவாங்க, குறிப்பா கம்யூனிஸ்ட் கட்சிகள். ஆக இந்த கட்சிகளை நம்ப முடியாது. இவங்க எப்ப வேணும்னாலும் காலவாரி விட்டுடுவாங்க அப்படிங்கிறதும் தாவேகாவிற்கு நல்லாவே தெரியும். இப்ப அவங்களோட கணக்கும் பொய்யாகல. நாமே கடந்த சில நாட்களாக நடக்கின்ற அரசியல் நிகழ்வுகளை பார்த்திருப்போம். தாவேகா அரசு எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை கொடுத்த சிறிய கட்சிகள் தங்களுடைய முழுமையான ஆதரவை கொடுக்கிறது இல்லை. எடுத்துக்காட்டுக்கு, கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துல சிக்கி உயிரிழந்தவர்களோட குடும்பத்திற்கு அரசு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற தாவேகா அரசோட முடிவை எதிர்த்து இந்த ஆதரவு கட்சிகள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அரசு வேலை அப்படிங்கிறது தான பொருள் கிடையாது. அதை இப்படியெல்லாம் விபத்துல சிக்கி இறந்தவர்களோட குடும்பத்திற்கு நிவாரண பொருளா கொடுக்கிறது சரியில்லை. முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னுடைய முடிவை மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்னு இந்த ஆதரவு கட்சிகளான விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க.
இது தாவேகாவிற்கு மிகப்பெரிய குடைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்படியே இவங்களோட பிக்கல் பிடுங்கல்ல சிக்கல் பிரச்சனைகள்ல நம்மால தொடர்ந்து ஆட்சி நடத்த முடியாது அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்ட தாவேகா ஆபரேஷன் அதிமுக அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கையில எடுக்கிறாங்க. அது என்ன ஆபரேஷன் அதிமுக? இப்ப தாவேகா கிட்ட மொத்தம் 106 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. மொத்தம் 108 இடங்களை ஜெயிச்சாங்களேப்பா, நீ என்ன 106 இடங்கள் தான் அவங்க கிட்ட இருக்குன்னு சொல்ற, ஒன்னும் புரியலையே அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். 108 இடங்களை ஜெயிச்சாங்கல்ல, அதுல 2 இடங்கள்ல முதலமைச்சர் விஜயே ஜெயிச்சாரு. சென்னை பெரம்பூர் தொகுதி, இன்னொன்னு திருச்சி கிழக்கு. இதுல திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. சோ இப்ப 107 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கிறாங்க. அடுத்து அதுல ஒருத்தரை சபாநாயகராகவும் ஆக்கிட்டாங்க. மிச்சம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 106 பேர் தான் இருக்கிறாங்க. இப்ப தாவேகா தனித்தே பெரும்பான்மை பெறணும் அப்படின்னா இன்னும் அவங்களுக்கு 12 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை. இந்த 12 சட்டமன்ற உறுப்பினர்களை எங்க இருந்து பெற முடியும்? மறுபடியும் தேர்தல் நடத்த முடியாது. அப்ப குதிரை பேரம் மட்டும்தான் ஒரே வழி. நமக்கு தேவையான அளவிற்கான சட்டமன்ற உறுப்பினர்களை அதிமுகவில் இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தாவேகா குதிரை பேர அரசியல்ல இறங்கினாங்க. சரி, எல்லா அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்திட முடியுமா? வாய்ப்பில்லை. தாவேகா அரசு சட்டமன்றத்துல பெரும்பான்மை ஓட்டெடுப்பு நடத்திய போது எந்தெந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இந்த தாவேகா அரசை ஆதரித்து வாக்களித்தார்களோ அவங்க கிட்ட மட்டும்தான் தாவேகா பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அப்படி பேச்சுவார்த்தை நடத்தி பெருந்துறை ஜெயக்குமார், மதுராந்தகம் மரகதம் குமரவேல், தாராபுரம் சத்யபாமா, அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா, விராலிமலை சி விஜயபாஸ்கர், அதாங்க நம்ம குட்கா புகழ் விஜயபாஸ்கர், கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அப்படின்னு 6 முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை பேசி மண்டைய கழுவி அவங்களோட சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ண வச்சு தாவேகா பக்கம் இழுத்துட்டாங்க. இன்னும் அவங்களுக்கு 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை. இன்னமும் தாவேகா பல முக்கியமான அதிமுக புள்ளிகள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களும் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகா பக்கம் வர்றதுக்கு தயாரா தான் இருக்கிறாங்க. என்ன, இன்னும் பேச்சுவார்த்தை சரியா முடியல. சரி, அதை ஏன் ஒளிச்சு மறைச்சு பேசணும்? இன்னும் பேரம் படிஞ்சு வரல. புரியுதா? பேரம் எப்ப படிஞ்சு வருதோ அப்ப நிச்சயமாக அதிமுகவில் மிச்சம் இருக்கின்ற சில முக்கியமான பெரும் புள்ளிகள், முக்கியமான தலைகள் தாவேகா பக்கம் தாவி வருவாங்க. இப்படியே இவங்களை விட்டா சரியா இருக்காது அப்படின்னு முடிவு பண்ண அதிமுக சரியான நேரத்துல முடிச்சுக்கிட்டு தாவேகாவிற்கு மிகப்பெரிய தடங்களை, முட்டுக்கட்டைய ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அது என்ன தடங்கள் அப்படின்னா, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கொறடாவாக இருக்கக்கூடிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கடந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்த தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது மற்றும் தாவேகா அரசு நடத்திய குதிரை பேரம் தொடர்பாக விசாரணை செய்ய வேண்டும் அப்படின்னு சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்க போட்டாரு. ஒண்ணு. இரண்டாவது, அதிமுக எம்பி இன்பதுரை கடந்த ஜூலை மாதம் 2ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்த தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது, குதிரை பேரம் தொடர்பான குற்றச்சாட்டுகளை இந்திய தேர்தல் ஆணையம் முழுமையாக விசாரிக்கணும், அதுக்கப்புறம் தான் இடைத்தேர்தலை நடத்தணும் அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கிட்ட புகார் கொடுத்திருக்கிறாரு. அடுத்ததாக அதிமுகவோட கூட்டணி கட்சியான பாஜகவை சேர்ந்த திருநெல்வேலி வெங்கடாஜலபதி என்ற வழக்கறிஞர் முறைகேடாக கட்சி தாவலில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் கொடுத்த எல்லா தீர்ப்புகளையும் மேற்கோள் காட்டி அதிமுகவில் இருந்து தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவிற்கு சென்றவர்கள் மேல நடவடிக்கை எடுக்க கோரியும், காலியாக உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் இந்த விசாரணை எல்லாம் நடந்து முடிகிற வரைக்கும் இடைத்தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்க போட்டு இருக்கிறாரு. அடுத்தபடியாக உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் ராஜினாமா செய்ய சொல்லிட்டு இந்த பக்கம் வாங்க, அவங்களுக்காக நானே வந்து பரப்புரை செய்யறேன் அப்படின்னு விஜய் சொன்னதாக வைகோ சொன்னதை அடிப்படையா வச்சுக்கிட்டு திமுகவோட அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படின்னு ஆளுநர் அர்லேக்கர் கிட்ட புகார் கொடுத்திருக்கிறாரு. எல்லாத்தையும் விட உச்சமாக ஒன்றிய பாஜக அரசு தன்னுடைய கைப்பாவையான தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் நடத்த முடியாத மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. நீங்களே பார்த்திருப்பீங்களே, கடந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி குஜராத், பீகார், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல காலியாக இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில்
இடைத்தேர்தல் நடத்துவதற்கான அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுச்சு. ஆனா அதே நேரத்துல தமிழ்நாட்டுல காலியாக இருக்கின்ற 7 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் நடத்துவது தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடவே இல்லை. சோ தாவேகாவோட எதிர்கட்சிகளான திமுக, அதிமுக, பாஜக போன்றவை தாவேகா தனித்து பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல குறியா இருந்து இவ்வளவு தடங்கல்களையும் முட்டுக்கட்டைகளையும் போட்டுக்கிட்டே வந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல சென்னை உயர்நீதிமன்றமும் இந்த வழக்குகளை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த வழக்குகள் முடியும் வரை 5 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்துவதற்கு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தடை விதிச்சிட்டாங்க. சோ தனித்து ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற முதலமைச்சர் விஜயோட கனவுல இப்ப மிகப்பெரிய அளவிற்கு இடி விழுந்திருக்கு. சரி, அப்படி தனிச்சே ஆட்சி அமைச்சிடணும் அப்படின்னு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு என்னதான் அவசரம்? இப்பதான் ஒரு சட்டமன்ற தேர்தல் வெற்றியை கொடுத்திருக்கிறோம். தமிழ்நாட்டுல மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். சூட்டோட சூடா இடைத்தேர்தலையும் நடத்திட்டா அதுலயும் நமக்கு வெற்றி கிடைச்சிரும். நாமளும் ரொம்ப சுலபத்துல தனித்து ஆட்சியை அமைச்சிடலாம். அப்படி இல்லாம இடைத்தேர்தலுக்கு தாமதம் ஆக ஆக அதனால நிறைய பாதகங்கள் ஏற்படும். குறிப்பா தாமதம் ஆனால் இந்த ஆட்சி மீதான மக்களின் அதிருப்தி அதிகமாயிடும். அது உண்மைதானே? கடந்த 2 மாசத்துல தாவேகாவோட சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் ஆய்வு அப்படிங்கிற பேர்ல பள்ளிக்கூடத்துக்கும், ரேஷன் கடைக்கும், மற்ற இடங்களுக்கும் போய் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பல இடையூறுகளையும் தொந்தரவுகளையும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்கிற தமிழ்நாட்டு மக்கள் தாவேகா மேல கொஞ்சம் அதிருப்தியிலையும் இருக்கிறாங்க. இது மறுக்க முடியாத உண்மை. அடுத்தபடியாக தாமதம் ஆக ஆக எதிரிகள் தங்களோட பலவீனத்தை கண்டுபிடிச்சு மறுபடியும் பலம் பெற்று வந்துருவாங்க. அந்த நிலைமையில அவங்களை எதிர்க்கிறது நமக்கு சிரமமா போயிடும் அப்படின்னு விஜய் கணக்கு பண்றாரு. அது என்ன பலம் பலவீனம்? உங்களுக்கே தெரியும். தாவேகா முழுக்க முழுக்க சமூக வலைதளங்களை வச்சும் ஜென்சி கிட்ஸை வச்சும் தான் இவ்வளவு பெரிய ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. திமுக இதை சரியா கணிச்சு இப்ப ஜென்சி டிஎம்கே அப்படின்னு ஒரு மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி தமிழ்நாட்டோட பல முக்கிய நகரங்கள்ல ஜென்சி டிஎம்கே மீட்டப்பையும் நடத்தி இருக்கிறாங்க. இதுவரைக்கும் பல முக்கியமான திமுக நிர்வாகிகள் இன்ஸ்டாகிராம் பக்கமே எட்டி பார்க்காம இருந்தாங்க. அவங்க எல்லாருமே இன்ஸ்டாகிராம் பக்கம் தாவேகா அரசை போட்டு பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்படி எதிரிகள் தங்களோட பலவீனத்தை கண்டுபிடிச்சு அவங்க பலம் பெற்று வந்துடக்கூடாது அப்படின்னு தாவேகா ரொம்பவே குறியா இருந்தாங்க. ஆனா இடைத்தேர்தலுக்கு தாமதம் ஆக ஆக எதிரிகள் இந்த இடத்துல பலம் பெற்றுக்கிட்டே வராங்க. ஒரு பக்கம் திமுக ஜென்சி டிஎம்கே அப்படிங்கிற மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருந்தா அதிமுகவும் இன்னொரு பக்கம் அவங்களுடைய ஐடி விங்க ஸ்ட்ராங் பண்ண தொடங்கிட்டாங்க. ஐயா எடப்பாடி எல்லாம் இனி ஏஐல திறமை இருக்கிறவங்க மட்டும்தான் ஏடிஎம்கே ஐடி விங்ல இருக்கணும் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சியும் சமூக வலைதள ஆளுமைகள் கூட ஒரு கலந்துரையாடலை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே விஜய்க்கு எதிரான ஒரு பாதகமான அம்சங்கள் தான். சரி, இந்த பாதகமான அம்சங்கள் எல்லாம் இல்லைன்னா மட்டும் தாவேகா ஜெயிச்சிருமா அப்படின்னு கேட்டா அதுக்கும் இப்ப ஒரு சர்வே ஆப்பு வச்சிருக்கு. ஆமாங்க, தற்போது இருக்கும் சூழல்ல தமிழ்நாட்டில் காலியாக உள்ள சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தினால் அந்த தேர்தலில் தாவேகா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு 90 விழுக்காடு இல்லை அப்படின்னு ஒரு ரகசிய சர்வே சொல்லியிருக்கு. அது என்ன ரகசிய சர்வே? அதை யார் எடுத்தது அப்படின்னு கேட்குறீங்களா? தாவேகாவே தான். தாவேகா அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தன்னுடைய வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற அமைப்பு மூலமாக இடைத்தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் ரகசிய சர்வே ஒன்ன எடுத்திருக்கிறாராம். அந்த சர்வே படி அந்த தொகுதிகளில் இருக்கிற மக்கள் தாவேகா அரசு மேல கொஞ்சம் அதிருப்தியில இருக்கிறாங்களாம். நீங்க லஞ்சம் ஊழலுக்கு எதிராக இருப்பீங்க அப்படின்னு நினைச்சுதானே உங்களுக்கு ஓட்டு போட்டோம். இது நாள் வரைக்கும் லஞ்சம் ஊழல்ல ஊறி தலைச்ச திமுகவும் அதிமுகவும் வேணாம் அப்படின்னு தானே உங்களுக்கு ஓட்டு போட்டோம். நீங்க ஜெயிச்சு இது நாள் வரைக்கும் ஊழல் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களையே உங்களுடைய கட்சியில சேர்க்கிறீங்களே, இதெல்லாம் சரியா அப்படின்னு மக்கள் கேட்டு இருக்கிறாங்களாம். சோ இதுவும் கூட இப்ப தாவேகாவிற்கு மிகப்பெரிய தலைவலியா மாறி இருக்கு. இந்த சூழல்ல நம்முடைய தாவேகா நண்பர்கள் ஒரு சில முக்கியமான லா பாயிண்டை எல்லாம் பேசி இருக்கிறாங்க. அது என்ன லா பாயிண்ட் அப்படின்னா, எது எப்படி இருந்தாலும் நீதிமன்றமே சொன்னாலும் ஒரு சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டால் அடுத்த 6 மாசத்துல அங்க இடைத்தேர்தல் நடத்திதானே ஆகணும். அதுதானே பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் சொல்ற விதி அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மைதான். பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 படி ஒரு சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டால் அடுத்த 6 மாசத்துல அங்க இடைத்தேர்தல் நடத்தணும். ஆனா இந்த பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் 1951 151A படி
அந்த தொகுதியில இடைத்தேர்தல் நடத்துவதற்கான முடிவை தீர்மானிக்கக்கூடிய எல்லா அதிகாரமும் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கும் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்துக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லுது. அதன்படி அந்த தொகுதியில பதவிக்காலம் இன்னும் ஓராண்டுக்கு குறைவாக இருந்தால் இடைத்தேர்தல் நடத்த தேவையில்லை. தேர்தல் ஆணையம் மத்திய அரசுடன் ஆலோசித்து இப்போது தேர்தல் நடத்துவது கடினம் அப்படின்னு சான்றளித்தால் அந்த தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்த வேண்டியது இல்லை. அடுத்தபடியாக ஆர்டிகல் 226 படி உயர் நீதிமன்றம் ஒரு தொகுதியில இடைத்தேர்தலை நிறுத்தி வச்சா அந்த தொகுதியில நீதிமன்றத்தோட தீர்ப்பை மீறி இந்திய தேர்தல் ஆணையத்தால தேர்தலை நடத்த முடியாது. அதே மாதிரி ஆர்டிகல் 32, 136, 144 இதன்படி உச்ச நீதிமன்றத்தாலையும் ஒரு தொகுதியில இடைத்தேர்தலை நிறுத்தி வைக்க முடியும். இந்த தீர்ப்பை மீறியும் இந்திய தேர்தல் ஆணையத்தால இடைத்தேர்தலை நடத்த முடியாது. சோ இந்த சட்ட விதிகளை எல்லாம் வச்சு பார்க்கும்போது நீதிமன்றத்தோட விசாரணைகள் எல்லாம் நடந்து முடிகிற வரைக்கும் தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. நாம முன்னாடியே பார்த்த மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு இடைத்தேர்தல் தாமதமாகிட்டே போகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த இடைத்தேர்தல்ல தாவேகா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இதைத்தான் சொந்த செலவுலையே சூன்யம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் அசோக்குமார் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.